பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை மகிழ்ச்சியுடன் காண்பதில் மகிழ்கின்றேன். தவமும் ஜெபமும் என்ற தலைப்பில் பாலாய் கிடக்கின்ற வாழ்வை கடவுள் ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார் என்கின்ற தெய்வீக சிந்தனையை நாம் இன்றைய நாளில் தியானிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆமோஸ் ஆகமம் அதிகாரம் 9 வசனம் 14 மற்றும் 15 என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாலடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழந்தோட்டம் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். ஆமேன். இதோ கடவுள் வாழ்வில் காணக்கூடிய பாலடைந்து கிடைக்கின்ற வாழ்வை கடவுள் சகல நிலைகளிலும் கட்டி எழுப்புகின்றார். ஆண்டவருடைய திரு சமூகத்தில் இந்த தவக்காலத்தை முழுமையாக நாம் அர்ப்பண உணர்வோடு ஆண்டவருடைய திரு சமூகத்தில் வருகின்ற பொழுது கடவுள் சகல நிலைகளிலும் இரட்டிப்பான ஆசியை கொடுத்து கடவுள் நம்மை ஒவ்வொரு நிலைகளிலும் வழிநடத்துகின்றார். முன்னைய நன்னிலைக்கு ஆண்டவர் நம்மை இதோ இந்நாளின் வழியாக வாழ்வில் காணக்கூடிய பாலடைந்த பகுதிகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவருடைய அருள்கரம் வல்லமையோடு செயலாற்றி நம்மை ஆசீர்வதிக்கின்றது. ஏசாயா அதிகாரம் 51 வசனம் 3 பார்க்கின்றோம். ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பாலடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். அதன் பாலை நிலத்தை ஏதேன் போல் அமைப்பார். அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடவுள் உங்களை சகல நிலைகளிலும் தேற்றி பாலடைந்த வாழ்வை கடவுள் ஏதேன் தோட்டம் போல் ஆண்டவரின் தோட்டம் போல ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றார். இனி எந்நாளிலும் அகமகிழ்வும் அக்களிப்பும் இருக்கக்கூடிய வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார் என்கின்ற தெய்வீக சிந்தனையோடு நம்மை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, பாலடைந்து போன என் வாழ்வை இந்த தவக்காலத்தின் வழியாக தெய்வமே எங்களை சகல நிலைகளிலும் புதுப்பித்து கன்னி பெண்ணாகி இஸ்ரேலே உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லப்பட்ட எரேமியா 31 வசனம் 4 படி சகல நிலைகளிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்பி பாலடைந்த பகுதியில் அனைத்திற்கும் தேவரீரே ஆசியை கொடுத்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணின் முனி போல் காத்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.